கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம கொலோசியர் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். கொலோசியர் 4:7 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கருசலும். ஆண்டவர் இயேசுவே, நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வமே நீர். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவையும் மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவையும் மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, அந்த நாமத்தை நம்பிடுவேன். உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, அந்த நாமத்தை நம்பிடுவேன். உம்மையல்லாது பூமியில் யாரையும் நம்பிடேன். உயிர் தந்த தெய்வமே நீர். உம்மையல்லாது பூமியில் யாரையும் நம்பிடேன். உயிருள்ள தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பால்வெளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பால்வெளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே அருள் இயேசுவே போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசுவே போதும் எனக்கு நீரே. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, பிடிச்சலாம் நான் சொல்ல பார்க்கிறேன். ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், முத்து முருகன் பிரைஸ் லார்ட், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், மரியாள், செல்வி டீச்சர், முத்து முருகன் பிரைஸ் லார்ட், ராஜேஷ் பிரைஸ் லார்ட். சரி, இப்ப கொலோசியர் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம தியானிக்க இருக்கோம். கொலோசியர் 4:7. இங்க ஒரு நபருடைய பெயரை பார்க்கிறோம். வாசிப்போமா? பிரியமான சகோதரன் நம்பர் 1, உண்மையுள்ள ஊழியக்காரன் நம்பர் 2, கர்த்தருக்குள் எனக்கு என் உடன் ஊழியக்காரனா இருக்கிற தீகிக்குங்கிற ஒரு பேரை பார்க்கிறோம். இந்த தீகிக்கு இங்கிலீஷ்ல எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, TYCHICUS, டைகஸ் அப்படின்னு. டைகஸ், TYCHICUS. இது ஒரு கிரேக்க வார்த்தை. இதற்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஒரு அர்த்தம் என்னன்னா, ஃபார்ச்சுனேட், அதாவது யோகக்கார, யோகராஜன் அப்படின்னு நம்ம ஊர்ல பேர் பாருங்க, யோகராஜன். என்ன அர்த்தம்? நீ பிறக்கும்போது எங்க குடும்பத்துக்கு ஒரு யோகம் வந்துச்சுப்பா, நீ என்ன செஞ்சா ஒரு யோகம் இருக்கும், அந்த மாதிரி இதனுடைய ஒரு பேர் இருக்கு. இப்ப ஒரு பெயர் வேதத்துல பார்த்தானா நமக்கு என்ன உடனேயே வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பெயர் எங்க எழுதப்படணும்? பரலோகத்தில் எழுதப்படணும். யோவான், சரி, லூக்கா 10வது அதிகாரம் 20வது வசனம். லூக்கா 10:20. இப்ப சீசர்களுக்கு ஆண்டவர் பவர் கொடுக்கிறாரு, போய் அற்புதங்கள் செய்யறீங்கன்னு. ஒரே குஷியா பிசாசுகள்லாம் எங்களுக்கு கீழ்படிதுன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வர்றாங்க. அப்ப ஆண்டவர் நோ நோ நோ, அதுக்கு நீ சந்தோஷப்படக்கூடாது. ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படினால் நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதிப்பட்டதற்காக சந்தோஷம்.
திகிக்குங்கிற பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டது. உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டீங்கன்னா, பவுல் சொல்லுகிறார், நான் சொல்லல. பவுல் அதை எப்படி விளக்குகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா, பவுலுடைய பிலிப்பியர்ல பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் 4வது அதிகாரம் 3வது கடைசியில் பாருங்க, அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பவுலுக்கு தெரியும் இவங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஜீவ புஸ்தகம் அப்படின்னு ஒரு புஸ்தகத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த புஸ்தகத்துல பெயர்களை எழுதுகிறார். பெயர்கள் ஏன் எழுதுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பெயர்கள் தான் நம்ம பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரு பெரிய காரியம் இருக்குது. சரி, ஒரு தியாலஜி இருக்குது. அது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒருக்கா நீங்க ரட்சிக்கப்பட்டாச்சுன்னா ஃபார் எவர், ரட்சிப்பு உங்களை விட்டு போகவே போகாதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அது தவறானதுங்கிறதுக்கு நான் வேதத்துல ஒரு வசனத்தை காட்டுறேன். எடுத்துக்கோங்க, யாத்ராகமம் 32வது அதிகாரம் 32வது வசனத்துல மோசே ஆண்டட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறார். அது என்ன ரிக்வெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகிலும் தேவரீர் அவருடைய பாவத்தை மன்னித்தருவீர்களாக, மன்னித்தருளா இல்லாவிட்டால் நீர் எழுதின உங்களுடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும். யாராவது சொல்லுவாங்களா? மோசைக்கு அப்படி ஒரு தாழ்மை. அதனால என் பேரை கிறுக்கி போடுங்க நான் சொல்றேன். என்ன அர்த்தம்னா, கிறுக்கி போட முடியும். சரி, ஒரு பேரை ஆண்டவர் கிறுக்கி போட்டார் அப்படின்னு பவுல் சொல்லுகிறார். அது யார பாப்போமா? ஒரு பேரை யாரு கிறுக்கி போட்டார்? ஆண்டவர் கிறுக்கி போட்டார். எடுத்துக்கொள்ளுமா, 2 தீமோத்தேயு எடுத்துக்கோங்க. அந்த பேரை நான் உங்களுக்கு காட்டுறேன். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் பார்த்தோம். தேமா பெயர் ஒரு காலத்துல ஜீவ புஸ்தகத்தில் இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் அதை கிறுக்கிப்பட்டார். இந்த பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டதை குறித்து 2 வசனத்தை அவங்களுக்கு காட்டுறேன். எடுத்துக்கோங்க, வெளிப்படுத்துதல் 13வது அதிகாரம் 8வது வசனம். வெளிப்படுத்துதல் 13:8. ரைட். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில், ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகம் இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தி அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பேர் கொடுக்கிறார். இந்த புஸ்தகத்துல தான் வெளிப்படுத்துதல் 21வது அதிகாரம் 27வது தீட்டுள்ளது அருவருப்பு பொய் நடப்பு ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை, ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட மாட்டம் அதில் பிரவேசிக்கும். இந்த புஸ்தகத்துல இங்க எந்த பெரிய புஸ்தகம்னு நீங்க நினைப்பீங்க, கிடையாது. நீங்க சொல்லுவீங்கல்ல, என்ன டாக்டர் உலகத்துல எத்தனை பேர் இருக்காங்க, அத்தனை பேருடைய பேரும் எழுதுறதுக்கு எவ்வளவு பெரிய புஸ்தகம் வேண்டியிருக்குன்னு சொல்லி நான் ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாள்ல என் மகள்கிட்ட நான் கேட்டேன், குட்டி அப்பாவுக்கு கம்ப்யூட்டர் சொல்லிக் கொடு அப்படின்னு கேட்டேன். அவங்க ஒரே அர்த்தப்பா இது உங்களுக்கு புரியாதுப்பா அப்படின்ட்டு. இது புரியாது, நானும் பேசாம இருந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய மெசேஜ் எல்லாம் கம்ப்யூட்டர்ல போட வந்துருச்சு. அந்த நேரத்தில் எனக்கு ஒரு நெருங்கிய நண்பர் எனக்கு ஹெல்ப் பண்ணார். அப்ப இது எப்படி போடுறதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்தார். நான் அதை கற்றுக்கொண்டேன். இப்படி இப்பெல்லாம் டைரக்டா போடுறேன். முன்னாடி அந்த பேக்ரவுண்ட் எல்லாம் மாற்றி உங்களுக்கு ஞாபகம் இருக்கான தெரியாது. பின்னாடி பெரிய நீர் ஃபால்ஸ் இருக்கும். நான் அதுக்கு முன்னாடி இந்த செய்தி சொல்ற மாதிரி எல்லாம் இருக்கும். சாம் காந்தி எனக்கு அதை சொல்லி கொடுத்தாரு. அதை ரொம்ப டீட்டெயிலா போய் 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 ஏகப்பட்ட காரியம் அதில் நான் செஞ்சுட்டு இருக்கேன். அப்ப எங்க அண்ணன் சொல்றாரு, இதே இந்த கம்ப்யூட்டர்ல எது ரொம்ப கஷ்டமானதோ நீ ரொம்ப ஈஸியா போடுறே அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்தில் என் மகன் சொன்னா, அப்போ ஒரு பென் டிரைவ் அப்படின்னு ஒன்று இருக்குதுப்பா. ஏகப்பட்டது நான் வச்சிருக்கேன். இப்ப பென் டிரைவ்னா என்னன்னே தெரியாத காலம். அது சொல்றா, இப்ப இம்மிட்டு கொண்டாக்குப்பா, அதுக்குள்ள ஒரு 1000 புத்தகத்தை அதுக்குள்ள போட்டலாம்ப்பா அப்படின்னு. நான் நினைச்சேன், 1000 புத்தகத்தை அதுக்குள்ள போடலான்னா இப்ப இருக்கிற பென் டிரைவே இப்படி கொண்டு இருக்கு.
ஆண்டோட கையில் ஏதோ ஒன்று வச்சிருப்பாரு, முடி அளவுக்கு ஒன்று வச்சிருப்பாரு. அதுக்குள்ள உலக தோற்றத்துக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாருடைய பேரும் அதில் இருக்கும். ஆனால் ஒரு சில பேரை கிறுக்கி விட்டுருப்பாரு. அதுதான் தோமா. சரி, இப்போ நம்ம டிகிகு குறித்து நம்ம பார்க்க போறோம். இவரை முதலாக நீங்க இவரை எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கணும், அப்போஸ்தலர் எடுத்துக்கோங்க. 20வது அதிகாரம் 4வது வசனத்துல டிகிக்குங்கிற பேரை முதல்ல பார்க்கணும். இவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல ஒரு விசுவாசி. எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். பவுலுக்கு நம்பிக்கையான ஒரு மனிதனாக இருந்தார். இவர் டிராவலுக்கு இவரை கூட வச்சுக்குவார். எங்கேயாவது டிராவல் பண்றாருன்னா திகிக்கு வாங்கன்னா சலாம் நான் வர்றேன். இவருக்கு மனைவி பிள்ளைகள்லாம் இருந்தாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா இவர் பவுலோட டிராவல் பண்றதெல்லாம் பார்த்தான்னா பெர்மிஷன் ஈஸியா வாங்கிட்டு வந்தார். மனைவி இருந்தாலாம், மனைவி இல்லைன்னா பிரச்சனை இல்லை. அப்ப முதல் முறையாக அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 4வது வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா பெரேயா ஊரானாகிய சொபாத்தூர், தெசலோனிக்கா அரிஸ்தாக்கும், செக்குத்தும், தெர்பை காயும், தீமோத்தியும், ஆசியா நாட்டானாகிய திகிக்கும். ஆசியா நாட்டாகிய திகிக்கும் ஒரு புறஜாதியம். இப்ப இதனுடைய பேக்ரவுண்ட் உங்களுக்கு காட்டுறேன். 20வது அதிகாரம் முதல் வசனத்துல கலகம் அமர்ந்த பின்பு ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. அங்க தியானால் கோயிலை பத்தி பிரச்சனை வந்துருச்சு. தியானால தான் பெரிய லேடி கடவுள்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த நேரத்தில் ஒரு பெரிய ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க ஒரு ஜட்ஜ் இருக்கார். அந்த ஜட்ஜ் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜட்ஜ் நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 37 19:37 இந்த மனுஷரை இங்கே கொண்டு வந்தீர்கள், இவர்கள் கோயில் கொள்ளைக்காரரும் அல்ல, உங்கள் தேவியை தூஷிக்கிறோம் அல்ல. ஜட்ஜ்மெண்ட் சொல்றாரு, இவர் உங்க கோயிலுக்கு அல்ல, உங்க கடவுள் தூஷிக்கிறே இல்லை. ஒரு ஜட்ஜ் என்ன அழகா சொல்றாரு பாருங்க. திமேத்திரிக்கும் அவனை சேர்ந்த தொழில்கள், திமேத்திரி தான் பிரச்சனையை உண்டு பண்ணான். எப்படி உண்டு பண்ணனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்கெல்லாம் அந்த சிலையை குட்டி சைஸ்ல செய்வாங்க. நீங்க ஆக்ரா தாஜ்மஹால் போய் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கடைகள் இருக்கும். அவங்க வேலை என்னன்னா இந்த மாடல் செய்யுது. நான் என் மனைவி ஒரு இடம் போயிருந்தோம். அந்த கைடு நைஸா எங்களை ஒரு வீட்டுக்கு ஒரு கடை கூட்டு போயிட்டேன். அந்த கடை கூட்டு போனா அவங்க எங்களை பிரெயின் வாஷ் பண்றதை பார்க்கணும். சார், இது நாங்கள் ஒரு மாடல் செஞ்சிருக்கோம், ரேரா தான் சார் இந்த மாதிரி அமையும். அந்த கைடுங்களை நேரம் அந்த கடையை கூட்டிட்டு போயிட்டா ஒரு கமிஷன் வாங்கிட்டார் அவரு. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, சார் 35,000 ரூபாய்க்கு நான் உங்களுக்கு இதை கொடுத்துருவோம் சார். நீங்க ஃபுல் மூன் அன்னைக்கு நீங்க வெளியில வச்சீங்கன்னா அப்படியே தக்கன்னு எரியும். இது ஒரிஜினல் அப்படின்னு நாங்கள் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம் சார். ஒரிஜினலா அங்க இருக்குது. இப்படி பிரெயின் வாஷ் பண்றாங்க. இவங்களுக்கு தொழில் யார் மூலமா இருக்குன்னா இந்த வர்ற எங்களை மாதிரி விசிட்டர்ஸ் மூலமாக. இந்த மனுஷன் திமேத்தியும் அவன் சேர்ந்த தொழிலாளர்களுக்கும் ஒருவன் மேல் ஒரு காரியம் உண்டானால் நியாயம் விசாரிக்கிறதுக்கு நாட்கள் உண்டு, தேசாதிபதியும் இருக்கிறார்கள், ஒருவரில் வழக்காடி கொண்டு என்ன சொல்றாருன்னா, நீங்க சண்டை போடக்கூடாது, கோர்ட் இருக்கு, அங்க போகணும் சொல்லி அழகாக கொடுக்கிறார். எல்லாம் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு, கூட்டத்தை அனுப்பிட்டாங்க. 40 இதற்கு உண்டான கலகத்தை குறித்து நாம் உத்தரவு சொல்வதற்கு ஏதுவில்லாத இந்த கலகத்தை குறித்து நாங்கள் விசாரிக்கப்படும் பொழுது, அப்ப இது யார் சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பவர்ஃபுல் பீப்புள். அவங்க வேலை என்னன்னா, அதாவது ஒரு போலீஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு கலகம் வருதா, அது ரீசன் என்னன்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு என்கொயரி வரும். அப்படி என்ன செஞ்ச அப்படி ஒரு பிரச்சனையில முடிச்சுக்கிட்டு இவங்க எங்க வர்றாங்க? 21 கலகம் அமர்ந்திருச்சு. பவுல் சீஷரிடத்திலே தண்டத்தை வரவழைத்து வீணாவை கொண்டு மக்கந்தனியாவுக்கு புறப்பட்டு போனான். இப்ப மக்கந்தனியா போயாச்சு. அவன் அந்த திசையிலே சுற்றி நடந்து சீஷருக்கு வெகுவாக புத்தி சொல்லி கிரேக்க தேசத்துக்கு வந்து சேர். அந்த ஊர்ல உள்ளவங்களுக்கெல்லாம்
எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி நடந்துச்சுயா, எங்களை சப்போர்ட் பண்றதுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்லி சீசரை திடப்படுத்துறாரு. அடுத்து அங்கிருந்து 3 மாதம் சஞ்சரித்த பின்பு அவன் கப்பலில் ஏறி சீரியா தேசத்துக்கு போக மனதா இருந்த பொழுது யூதர்கள் அவனுக்கு தீமை செய்ய ரகசியமா யோசனை பண்ணி கொண்டிருந்ததனால் மக்கத்துனியா தேசத்தின் வழியாக திரும்பி போக தீர்மானம் பண்ணினான். பெரேரா ஊராகிய இந்த நேரத்தில் தான் நம்ம பார்க்கணும். வழித்துணையாக வந்தார்கள். வழித்துணை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க, உங்களோட சொல்றாரு, பிரதர் நான் சும்மா தான் இருக்கேன், மதுரை போறீங்களா, என்னையும் கூட்டு போங்க, போற வழியில நீங்க எனக்கு பைபிள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு கூட்டம். அது இதுதான் முதல் முறையாக நம்ம பார்க்கிறோம். சரி, 8வது வசனத்துல பாத்தீங்கன்னா, இவர் பவுல் கூட இருந்தனால ஒரு அருமையான ஒரு சம்பவத்துல கூட இருந்திருக்கிறார். ஐந்த்ரு கொடுத்து உங்களுக்கு தெரியும், ஷார்ட்டா சொல்லிடும். ஒரு வாலிபன், அவர் எங்க உட்கார்ந்து இருக்காருன்னா மேல் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறார். நைட் ஆயிடுச்சு, ஜன்னல்ல உட்கார்ந்து இருக்காரு. பவுல் ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்காரு, தூங்கிட்டு இருக்காரு. அங்கிருந்து பொத்துல கீழே விழுந்துட்டாரு. கீழே விழுந்து இறங்கி போய் அவனை பாருங்க, கீழே விழுந்து மரித்தவனாக எடுக்கப்பட்டான். செத்து போயிட்டான். மரித்தவனா மூக்கில் கையை வச்சு பாத்தீங்கன்னா காத்து வரல, டெட். அப்படி மரித்தவனாக இருந்தவனை எடுத்த உடனே பவுல் மரித்தவனாக பார்க்க மாட்டேங்கிறார். உடனே போல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்துக் கொண்டு விழுந்து அணைத்துக் கொள்ளும் போது பவுலுடைய நாசில் இருக்கிற சுவாசம் ஐத்திற்குள்ள போகுது. கட்டி பிடிச்சுக்கிறாரு. இந்த ஜீவ சுவாசம், அவருக்குள்ள ஒரு ஆவியானவர் இருக்கிறார். அந்த ஆவியானவர் யாருக்குள்ள போகிறாரு? ஐந்திற்குள்ள போறாரு. அணைத்துக் கொண்டு கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றார். பின்பு ஏறி போய் அப்பம் பெற்று பிறகு புறப்பட்டார். அந்த வாலிபனை அவர்கள் உயிருள்ளவனாக இதை பார்த்தது நம்முடைய நண்பர் திக்கு. சரி, 2வது இவரை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 5வது வசனத்துல நீங்க டைரக்டா பார்க்க முடியாது, இன்டைரக்டா. அது நீங்க டைரக்ட் இன்டைரக்டா என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்றேன். பவுல் ஒரு டெஃபினிஷன் சொல்றார். சுவிசேஷம் என்றால் என்ன என்ன அப்படின்னு கேட்ட, கிறிஸ்துவானவர் எனது பாவத்திற்காக மரித்து 3ஆம் உயிர் தருங்கிற டெஃபினிஷனை சொல்லிட்டு அவர் என்ன சொல்லுகிறார்னா, கேபா பின்பு 12 தரிசனம், அதன் பின்பு 500 பேருக்கு அதிகமானவருக்கு சவுலுக்கு ஒரே வெளி. இந்த 500 பேர்ல திகிக்கு இருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. நான் விசுவாசிக்கிறேன். பவுல் கூடயே போறாரு, பவுல் எங்க போனாலும் போறாரு, கூட்டிட்டு போறாரு. இந்த 500 பேர்ல ஒரு நபர் யாருன்னா அந்த திகிக்கு. அவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ உயிர்த்தெழுந்த இயேசுவ கண்ணால பார்த்திருக்காரு. சரி, 3வதாக இவர் நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீத்து 3வது அதிகாரம் 12வது வசனம், பேஜ் 296. தீத்து 3வது அதிகாரம் 12வது வசனம். நான் அர்த்தமையாவது திகுக்கையாவது உன்னிடத்துல அனுப்பும் போது, இவ்வளவு நாள் கூட டிராவல் பண்ணிட்டே இருக்கிறாரு, இப்ப நான் அனுப்புறேங்க. பவுல் எப்ப அனுப்புவார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, டாக்டர்ல ரொம்ப கரெக்டா இருக்கும். காணிக்கை பத்தி ரொம்ப பேசக்கூடாது. அந்த காணிக்கைய ரொம்ப வேத என்ன சொல்லி நீ ஆச்சா போச்சா இதெல்லாம் கிடையாது. பவுல் என்ன சொல்கிறாரோ அப்படி சொல்லணும். என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா, அவர் ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் சொல்றாரு. அந்த அட்வைஸை நம்ம பார்க்க போயிடும். சரி, இந்த அட்வைஸ்ல பவுல் எதை ஸ்ட்ரெஸ் பண்ணுகிறார்னா, காணிக்கை கிடையாது, நற்கிரியை. இதை வாசிப்போமா? 3வது அதிகாரம் 1 வசனத்தை பார்ப்போம். தீத்து 3:1. இந்த திகிக்கு பிரெயின் ஃபுல்லா எதை வச்சு அனுப்பியிருக்காருங்கிறத நாம பார்க்க போறோம். துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும்
சகலவித நற்கிரிகளை செய்ய ஆயத்தமா இருக்கணும். ரெடி. நற்கிரிகள் 1000 இருக்குது. ஒண்ணே ஒன்று சொல்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல சமாரியன் ஒரு கதையை சொல்றார். நடந்த சம்பவம் கற்பனை கதையான எனக்கு தெரியாது. அங்க சொல்றார். அதுல அது நடந்த சம்பவம். அந்த போய் அவர் குற்றுயிராக போய் ஹெல்ப் பண்றாங்க. இது நற்கிரியை. 1 8வது வசனத்தை வாசிக்கும். தீத்து 3:8. இந்த வார்த்தையில் உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமா இருக்கிறவர்கள் நற்கிரிகள் செய்ய ஜாக்கிரதையா இருக்க. நற்கிரியை செய்ய ஜாக்கிரதை. இந்த திக்கு பிரெயின் என்ன போயிருக்குது? நற்கிரியை மாத்திரமல்ல. 14வது வசனம். நம்முடையவர்கள் கனியற்றவர்களா இராதபடி குறைகளை நீக்கிறதற்கு ஏற்ற நற்கிரிகளை செய்ய பழகட்டும். இது ஹேபிட். இப்ப என்ன ஒரு காரியம் இருந்தாலும் அது பழகணும். அது கம்ப்யூட்டரா இருக்கட்டும், ஸ்விம்மிங்கா இருக்கட்டும். ஸ்விம்மிங்லாம் நான் கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டேன். 1 மாசம் எங்களுடைய ஸ்விம்மிங் பூல் ரிப்பேர்ல இருக்குது. டைல்ஸ் எல்லாம் மாற்ற வேண்டியது. அதனால 1 மாசம் லீவ். அதனால திரும்ப பழைய ஷெட்யூலுக்கு வந்தாச்சு. இது பழக்கம். ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்ப என்னால ஸ்விம் பண்ண முடியும். அது இங்க ஸ்விம்மிங்க சொல்ல மாட்டேங்கிற நற்கிரியில நீங்க செய்ய பழக வேண்டும். எடுத்துக்கொள்ளாமா? ஏபிசி நற்கிரியில நான் கீ வார்த்தை. 2வது அதிகாரம் 10வது. ஏனென்றால் நற்கிரிகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறோம். அவைகள் நடக்கும்படி அவர்களுக்கு முன்பாக தேவனுடைய செய்கைகள். தேவனுடைய செய்கைங்கிறதுக்கு என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஷோகேஸ். அந்த ஷோகேஸ் நீங்க பாக்குறீங்க. பாருங்க, ரெட் கலர்ல இருக்கு, வெல்வெட் மாதிரி போட்டிருக்காங்க. அங்க நீங்க அவன்கிட்ட போய் கேட்கறீங்க, இது என்ன விலை அப்படின்னு கேட்கிறீங்க. ஒரு அமௌண்ட் சொல்றாரு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை எனக்கு கொடுப்பீங்களா? உங்களுக்கு கொடுக்க எனக்கு இது வேணும்னா அவங்க கோடவுன்ல இருந்து ஒன்னு எடுத்து கொடுப்பாங்க. இதை கொடுக்க மாட்டாங்க. இதை கொடுக்க மாட்டாங்க. இதுதான் நம்மள ஆண்டவர் இந்த மாதிரி வச்சிருக்கிறாரு. உங்களை பார்க்கறவங்க எனக்கு இயேசு வேணும் வச்சிருக்கோம். உங்களை பார்க்கற இயேசு வேணுங்க. அதை தான் நம்ம பார்க்கறோம். இங்கதான் நம்ம பார்க்கறோம். இங்க இதான் நற்கிரியை. நற்கிரியைங்கிறது ஒரு கேரக்டர். கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, பழைய சிருஷ்டி வந்து புதிய சிருஷ்டிக்காரு. இது நற்கிரியை. சரி, 4வதாக நீங்க தீக்குவ எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளணும். ரெண்டு தீமோத்தேயு 4வது அதிகாரம் 2 தீமோத்தேயு 4:12 4வதாக பார்க்க இருக்கிறோம். திகுக்குவை நான் எபேசுக்கு அனுப்பினேன். இது பவுலுடைய கடைசி நேரம். நாட்கள் மனிதிகள் தான் தொடங்கி இருக்குது. அவர் சொல்கிறாரு, நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்ததுங்கிறார். பவுலுடைய நல்ல நாட்களையும் திகுக்கு கூட இருந்தார். பால்பட்டது ஒரு சபைக்கு அனுப்பும் போது நான் திகுக்கு அனுப்புவேன். அவன் உங்களுக்கு என்னுடைய இதெல்லாம் அவன் சொல்லிக் கொடுப்பான். குறிப்பாக நற்கிரியைன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஆனா லாஸ்ட் டேஸ் 9 பாருங்க, நீ சீக்கிரமா என்னிடத்துல வரும்படி ஜாக்கிரதை. தீமோத்தேயு பார்த்து சொல்றாரு, நீ சீக்கிரம் என்கிட்ட வாங்குறாரு சொல்லிட்டு, ஏனென்றால் தேமா ஆசையை விட்டுட்டு போயிட்டாங்கிறாரு. லூக்கா மாத்திரம் என்னோட கூட இருக்கிறான். மார்க்கு உன்னோட கூட கூட்டிட்டு வா, ஊழியத்தை அனுப்புறது. திகுக்கோய் நான் பேசினேன். அப்புறம் இந்த கடைசி நாட்கள்ல பவுல் எதை தேடுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்க்க தேடுறாரு. அடுத்து பாருங்க, துரோவ பட்டணத்திலே கார்ப்பு என்பன் வசத்திலே நான் வைத்திருந்த என் மேலங்கி குளிர்ந்தவர்க்கு மேலங்கி தானப்பாது, அதை நீ வாங்கிட்டு அவன்கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். புஸ்தகங்களையும் விசேஷமாக தோல் சொல்லி நீ வரும்போது எடுத்துக்கொண்டு வா. கேட்டுக்கொள்ள இதை வாசிக்கும் போது நான் நினைச்சேன், நமக்கு கையில பைபிள் இருக்கு. உண்மையிலேயே நம்ம எவ்வளவு நேரம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்றோம் நமக்கு தெரியாது. நேற்று ஆலயத்தில் ஓபி பார்த்துட்டு இருக்கேன்.
சண்டே ஈவினிங் கொஞ்சம் பசங்க என்கிட்ட வந்தாங்க. அது பெந்தெகோஸ்து சபையை சேர்ந்தவங்க, மாரநாத சபையை சேர்ந்த விசுவாசிகள். நான் சொன்னேன் 6:30 மணிக்கு நான் கீழே ப்ரேயர் நடத்துவேன், ஆசிரியர் தான் வாங்க சொன்னேன். அது முடியிற நேரம் அந்த கொஞ்சம் பேர் வந்தாங்க, பசங்க உட்கார்ந்தாங்க. வசனத்தை நான் போதிச்சுட்டு இருந்தேன். கிறிஸ்துவுக்குள்ங்கிற ஒரு சப்ஜெக்டை நடக்க வேண்டியிருந்துச்சு. அப்ப அந்த தம்பிகிட்ட கேட்டேன், தம்பி இன்னைக்கு நீ ஆலயத்துக்கு பண்ண? ஆமா. பாஸ்டர் என்ன செய்தி சொன்னாரு? திருன்னு முழிக்கிறேன். அவங்க மாமா, அவர் கொஞ்சம் வயசானவர், மல்கியால இருந்து சொன்னாரு, வானத்து பணகலியை திறந்து ஆசீர்வதிப்பேங்கிற வசனத்தை பாஸ்டர் சொன்னாரு. எப்ப நீ எங்கப்பா போயிருந்த அப்படின்னு கேட்டேன். அப்ப அவங்க மாமா சொன்னாரு, சார் இவன் தான் சார் ஸ்லைடே போடுவான்னு. பாஸ்டுக்கு ஸ்லைடு போடுறவர் யாரு? இவர் தான். ஆனா இது எங்க இருப்பாரு? சபையில இருப்பாரு, ஸ்லைடு போடுவாரு. ஆனா அவருக்கு வெளியில இருக்காரு. எப்ப நீ கிறிஸ்துக்குள்ள இருக்க வெளியே இருக்க? வெளியில தான் சார் நான் இருக்கேன். பாத்தீங்களா? இதுதான் நடந்த சம்பவம். போன சண்டே நடந்துச்சு. நீங்க வேணா அன்னைக்கு யாரெல்லாம் வந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. சரி பாப்போமா, திகுக்கோய் நான் எபேசிருப்பேன். அப்ப கடைசி நாட்கள்லையும் அவர் எதை தேடுகிறார்? புஸ்தக சொல் அப்படி நான் வாசிக்கணுங்கிறார். சரி, 5வது குறிப்பை நம்ம பார்த்து முடிக்க போறோம். எபேசியர் 6வது அதிகாரம் 21வது. எபேசியர் 6:21. இங்க ஆன்றியும் எனக்கு அடுத்த காரியங்களையும் என் சுக செய்திகளையும் உங்களுக்கு தெரிவிக்கும்படி அவைகளெல்லாம் நான் பிரியமான சகோதரனும் கர்த்தருக்குள் உண்மை உள்ள உணர்க்கிற திக்கு உங்களை அறிப்பேன். என்ன அர்த்தம்னா, ஒரு பிஏ. இந்த பிஏவுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்போஸ் பவுல டைரக்டா நீங்க சந்திக்க முடியலன்னா, திக்கு வணக்கம், பவுல் எப்படி இருக்காங்க? சூப்பரா இருக்காரு. சாப்பிட்றாரா? பிரதமா சாப்பிட்றாரு. ஏதாவது ஊழியத்தில் மாட்டான், நல்லா இருக்காரு. எபிபிசி சபையில் எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு, ஆண்டவர் காப்பாத்தினாரு, சூப்பரா இருக்காரு. அதனாலதான் சொல்றாரு, அவன் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அறிவிப்பான், என் சுக செய்தியையும் உங்களுக்கு தெரிவிக்கும்படி. பக்கத்துல நிக்கிற பிஏங்க இப்படி ஒரு பெரிய நபரத்தான் பவுல் எப்படி சொல்லுகிறார்னா, பார்த்து நம்ம முடிக்க இருக்கிறோம். இது குறித்து என்ன அருமையான சில காரியங்கள் சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரியமான சகோதரன். சகோதரன் வேற, பிரியமான சகோதரன் வேற. பிரியமான சகோதரன் கூடவே இருப்பாரு, நான் சொல்ற இடத்துக்கு போவாரு. பிரியமான சகோதரன். உண்மை உள்ள ஊழியக்காரன். உண்மையுள்ள ஊழியக்காரன்னா, உண்மை மொத்தமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்தினுடைய அதிபதியாக இருக்கு. ஒரு காலத்துல அதிபதியாக ஆண்டவர் அவரை வைக்க போகிறார். அந்த அளவுக்கு உள்ள ஒரு பேர். கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலைகள். கர்த்தருக்குள் கூட தான் இருப்பாரு. ஏதாவது உங்களுக்கு தேவையா இவர்கிட்ட சொல்லுங்க, நியூஸ் ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. திகுக்கு குறித்து ஒரு ஆழமான சத்தியத்தை தூய ஆவியானவர் எங்களுக்கு போதித்ததுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.